குட் மார்னிங்ப்பா. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் இருக்கு இல்லையா, கெமிஸ்ட்ரிலையும் ஃபிசிக்ஸில் ஆட்டம் லெசன் இருக்கு இல்லையா, அதனுடைய கொஷினையும் இன்னைக்கு 2 கொஷின் ஃபிசிக்ஸ் ஆட்டம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 3 கொஷின் ஃபிசிக்ஸில் ஆட்டம் ரிலேட்டட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்லேருந்து 2 கொஷின், தட் இஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து 2 கொஷின் டீல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, இது ஃபிசிக்ஸ் பேஸ்ட் கொஷின். த எனர்ஜி ஆஃப் ஹீலியம் பிளஸ் அயான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். இதில் வந்து பெரும்பாலும் நம்ம பண்ற தப்பு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுக்கணும். எப்பயுமே ஒரு ஆட்டம்ல கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கு அப்படின்னா, இதாவது ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு ஒன்னு எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு கிரவுண்ட் ஸ்டேட்டும் n இஸ் ஈக்குவல் டு 1. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், அதாவது எலக்ட்ரான் முதல்ல ஒரு படியில போகுது அப்படின்னா அது n இஸ் ஈக்குவல் டு 2. செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 3. இப்படி போய்கிட்டே இருக்கும்பா. n இஸ் ஈக்குவல் டு 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா 3, ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா 2. ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ எனர்ஜி தான் கேட்டிருக்காங்கடா, இதுக்கு ரொம்ப ஈஸியான ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்கு. நம்மளுக்கு எனர்ஜி ஆஃப் எனி எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட் வில் பி ஈக்குவல் டு -13.6 z² டிவைடட் பை n². எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம். ஜூல் இதுலலாம் மனப்பாடம் பண்ணி வைக்காதீங்கடா. எலக்ட்ரான் வோல்ட்டில் கண்டுபிடிச்சிட்டு அதை பெர் ஜூலுக்கோ இல்லை ஜூலாக கன்வெர்ட் பண்ணால் பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி பெர் மோலுக்கும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டா போதும். எக்கச்சக்க ஃபார்முலா இருக்குது. நிறைய ஃபார்முலாஸை பிரெயினில் அக்கமடேட் பண்ணாதீங்க. ஒரு ஃபார்முலாலேருந்து டெரைவ் பண்ண கற்றுக்கோங்க. பட் ஆனால் இங்கே எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ -13.6 z² பதிலாக ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2 2² டிவைடட் பை கிரவுண்ட் ஸ்டேட் 2² இல்லையா, z² டிவைடட் பை n². அப்போ வரப்போற ஆன்சர் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் தான். ஸோ இந்த இடத்துல n இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து, வாட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் த H பீட்டா லைன் இந்த பால்மர் சீரிஸ். உங்களுக்கு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பத்தி தெரியல அப்படின்னா அதை எங்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. இல்ல ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பத்தி ஆல்ரெடி தெரியும்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். எப்பயுமே ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்துல பால்மர் சீரீஸ்ல இருக்கிற டிரான்சிஷன் எல்லாமே 3 to 2, 4 to 2, 5 to 2, 6 to 2 எல்லாமே செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடக்கும்போது, தட் இஸ் ஏதாவது ஒரு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு டிரான்சிஷன் நடக்கும்போது கிடைக்கிறதுக்கு பேர் தான் பால்மர் சீரீஸ் வேவ் லென்த். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன். ஸோ செகண்ட் லைன், ஃபர்ஸ்ட் லைனுக்கு பேரு ஆல்ஃபா, செகண்ட் லைனுக்கு பீட்டா, தேர்ட் லைனுக்கு காமா. அங்க பண்ண மாதிரி அதாவது எக்ஸ்ரேல இதே மாதிரி வரும், ஆல்பா பீட்டா காமா. கேல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா எல்ல இருந்து எலக்ட்ரான் கே செல்லுக்கு வந்துச்சுன்னா அது கே ஆல்பான்னு போடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் பால்மர்ல ஃபர்ஸ்ட் லைன் ஆல்பா, செகண்ட் லைன் பீட்டா. அப்போ செகண்ட் லைனுடைய டிரான்சிஷன் என்ன அப்படின்னா n2 is equal to 2 தான் எப்பயுமே பால்மருக்கு. n1 வந்து 2 தான், n2 வந்து 3 4, அதுல 4th தான் செகண்ட் லைனுக்குரியது, ரைட், 4th லெவல். இப்போ வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 1/λ is equal to RH. டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ரிட்ஜ்பர்க் கான்ஸ்டன்ட் இருக்குண்டா, அப்படி மனப்பாடம் பண்ணாதீங்க. இந்த RH போதும், எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணிடலாம். z² 1/n1² மைனஸ் 1/n2². தான் ஃபார்முலா. ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு தான் கேட்டிருக்காங்க, அதனால z வந்து 1 தான். 1.1 × 10⁻7 மீட்டர் மைனஸ் 1. ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆன்சர் மீட்டர் மைனஸ் 1ல கிடைக்க போகுது. 1/n1²னா 4, 1/16. இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3/16 ஆன்சர் வரும். ஸோ பிகாஸ் எல்சிஎம் எடுக்கிறீங்க அப்படின்னா 3/16 ஆன்சர் வரும். 1.1 × 10⁻7 இன்ட்டு 3/16. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது லாம்டா. நீங்க 1/λ கண்டுபிடிச்சிங்க, வேவ் நம்பரை கண்டுபிடிக்க சொல்லல அவங்க. 1/λ வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. அப்போ 16 டிவைடட் பை 3 இன்ட்டு 1.1 × 10⁻7. ஸோ இப்போ 1.1 பண்ணினீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 546. ஸோ அகெயின் 1.45ன்னு வரும். ஸோ அப்ராக்சிமேட்டா 1.5, ரைட், 1.5. தட் இஸ் இது வந்து 0.1 இருக்கிறதுனால இது 14.5. அப்ராக்சிமேட்டா 5 × 10⁻−7 மீட்டர்ல வரும்டா ஆன்சர். அதாவது சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுல 4.9 × 10⁻−7 மீட்டர் கொடுத்துருந்தாங்க. இதாண்டா கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க, நீங்களும் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம், ஒருவேளை இதை நானோமீட்டர்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதை என்ன பண்ணுவீங்க, 500, அதாவது 5 × 10⁻7 500 10⁻−9 மீட்டர் எழுதுவீங்க. 10⁻−9 மீட்டர் தான் நானோமீட்டர் எழுதும். சரி, அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வுக்கு எப்பயுமே σ², நல்லா பார்த்துக்கோங்க, σ². நான் இதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க அங்க போய் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. σ², அதாவது r² σ² பண்ணலாம்,
இல்லாட்டி 4πr² ψ² பண்ணலாம். எதுனாலும் y ஆக்சஸ்ல இருக்கும். பார்த்துக்கோங்க, y ஆக்சஸ்ல இருக்கிற வேரியபிள் r² ψ², x ஆக்சஸ்ல இருக்கிற வேரியபிள் அட்டாமிக் ரேடியஸ். இப்போ ஒருவேளை இங்க நீங்க ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ், அதாவது இந்த வார்த்தையை பாருங்க, ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ், அதாவது எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டியை பார்க்கறதுக்கு கர்வ் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. நம்ம குவாண்டம் நம்பர்ல ஈஸியா பொசிஷனை சொல்லிடுறோம். ஆனா குவாண்டம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் தான் அவங்க பிளாட் பண்ணிருப்பாங்க. எலக்ட்ரான் எங்க இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ்ல இப்ப இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு மெஷர் பண்ணி கர்வ் பண்ணுவாங்க. தட் இஸ் கிராஃப் போடுவாங்க. அதை தான் நம்ம ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்னு சொல்றோம். இப்போ ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ரேடியல் நோடு வேணும்ப்பா. நான் 2 நோடு கொடுக்குறேன். மொத்தமா ரேடியல் நோடு, ஆங்குலர் நோடு அப்படின்னு ஒரு ஆர்பிட்டாலுக்கு 2 விதமான நோடு நம்ம கொடுக்கலாம். நோடுனா அந்த இடத்துல எலக்ட்ரானே இல்லைன்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 0. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நோடுனா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ரேடியல் நோடுனா ஃபார்முலா n-l-1. எல்லுங்கிறது அசிமுத்தால் குவாண்டம் நம்பர், என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸ்மால் எல் வேல்யூ மட்டுமே போதும் ஆங்குலர் நோடுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2p ஆர்பிட்டாலுக்கு ரேடியல் நோடு என்னன்னா 2p ஆர்பிட்டாலுக்கு ரேடியல் நோடு 2 - 1 - 1 0ன்னு வந்துடும். ஆங்குலர் நோடு 1ன்னு வரும். அவ்வளோதான். ஏன்னா எல்லோட வேல்யூ p ஆர்பிட்டாலுக்கு 1. அவ்வளோதான்டா. இப்போ நம்மளுக்கு ஆங்குலர் நோடு தேவையில்லை. ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வுக்கு ரேடியல் நோடு மட்டும் போதும். எப்பயுமே 0 நோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 0 நோடு எதுக்கெல்லாம் வரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 1sக்கு 0 நோடு வரும், 2pக்கு 0 நோடு வரும், அடுத்து 3dக்கு 0 நோடு வரும், 4fக்கு 0 நோடு வரும். எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பீக்கு தான் இருக்கும். ஆனா 1sக்கு இருக்கிற பீக் எப்படி இருக்கும்னா, அதாவது எப்பயுமே இந்த 0 டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரான் போக முடியாது. ஏன்னா 0 டிஸ்டன்ஸ்ல யார் இருக்கா, நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்க்குள்ள 0 டிஸ்டன்ஸ்க்கு எலக்ட்ரான் போகுதுன்னா நியூக்ளியஸ்க்குள்ள எலக்ட்ரான் விழுந்துருச்சுன்னு அர்த்தம் போல. ஸோ இப்போ எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டி எங்க மேக்சிமமா இருக்கும் அப்படின்னா, கரெக்டா அந்த A0 0.53 அப்படின்னு போடுவீங்க இல்லையா, அதான் A0. ஆக்சுவலா அந்த இடத்துல தான் மேக்சிமம் நீங்க எலக்ட்ரானை பார்க்க முடியும். இதுதான் 1s எலக்ட்ரானுடைய கர்வ். இப்போ 2pக்கும் ரேடியல் நோடு 0 தான்ப்பா. இதுக்கும் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அதே தான். 2pக்கும் 0 தான். இங்கேயும் சிங்கிள் பீக் தான். ஆனா அந்த பீக் வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா போகும். இப்போ 3dக்கும் 0 தான். அதனால தான் பெனிட்ரேஷன் எஃபெக்ட் வந்து டிக்குலாம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, 3dக்கு நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டி, நிறைய இடத்துல இன்னும் கொஞ்சம் ஃபிளாட் ஆகும். 4fக்கும் 0 தான். அது என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் ஃபிளாட்டா போகும். ஸோ அந்த ஃபிளாட்டா இருக்கிறத வச்சு எல்லா இடத்துலையும் பீக் 1 தான் வருது. ஆனா ஃபிளாட்னஸ் அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்போ நீங்க வந்து ஒருவேளை 0 இருக்கிற நோடுக்கா கர்வ் கொடுத்துட்டாங்க, 0வா இருக்கிற ஆர்பிட்டாலுக்கா கர்வ் கொடுத்துட்டாங்க, நோடு வந்து 0வா இருக்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல ஃபிளாட்னஸ் வச்சு நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கணும். இல்ல இப்ப பாருங்க, ரேடியல் நோடுக்கு வந்து ஒருவேளை 1 இருந்ததுன்னா எதுக்கெல்லாம் 1, 3pக்கு ஒரு ரேடியல் நோடு தான். 3pக்கு ரேடியல் நோடு இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி வேற எதுக்கு ரேடியல் நோடு 1, 4dக்கு, அடுத்து 5fக்கு ரேடியல் நோடு 1. இப்ப இப்படிப்பட்டதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி 2sக்கு ரேடியல் நோடு 1 தான் இல்லையா, 2sக்கு இதுக்கும் அதே ψ² தான். ஒய் ஃபங்க்ஷன்ல வரும், ஒய் வேரியபிள்ல வரும், A0 ரேடியஸ்ல வரும். இப்போ தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வரும். இப்போ பாருங்க, 3p ஆர்பிட்டால், 2s ஆர்பிட்டால், 4d ஆர்பிட்டால், 5f ஆர்பிட்டால் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நோடு தானே. அதனால ஒரு டைம் டச் பண்ணணும், அவ்வளவுதான்டா. ஒரு நோடை ரெப்ரசென்ட், இந்த இடம் தான் அந்த நோடை ரெப்ரசென்ட் பண்ற இடம். இது நியூக்ளியஸ், இந்த இடத்துல இருக்கிறது நியூக்ளியஸ், இது நோடை ரெப்ரசென்ட் பண்ற இடம். ஒரு நோடு தான் இருக்கு. அதுக்கப்புறம் 3p ஆர்பிட்டால்ங்கிறதுனால ஒரு நோடு இருக்கிறத கொஞ்சம் ஃபிளாட்டா போடுறேன். இப்போ 2sலயுமே ஒரு நோடு தான் இருக்கும், 2 - 0 - 1 ஒரு நோடு தான் இருக்கும். இப்போ இதுலயும் ஒரே ஒரு டச் தான். ஆனா இது கொஞ்சம் பீக் இருக்கும். ரெண்டாவது இடத்துல டச் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல டச் பண்ணாம போடுங்க. இவ்வளவுதான்டா. இது 2s ஆர்பிட்டாலுக்கு. இங்கேயும் ஒரு நோடு தான், 4d ஆர்பிட்டாலுக்கு ஒரு நோடு தான். ஆனா ஃபிளாட்னஸ் வந்து p விட அதிகமாகும். அப்பையும் நீங்க ஒரு தடவை டச் பண்ணிட்டு ஃபிளாட்னஸை வந்து அதிகமாக்குங்க. எஃப்க்கு அதே மாதிரி இதை விட அதிகமான ஃபிளாட்டா இருக்கணும். ஸோ எப்பயுமே ஒரு நோடா 2 நோடாங்கிறத இந்த டச் பண்ற இடத்த வச்சு பார்க்கலாம். இதே இது இப்போ 2 நோடு இருக்கிற ஆர்பிட்டால்லாம் எடுப்போம். எதுக்கெல்லாம் 2 நோடு இருக்கு, 3sக்கு 2 நோடு இருக்கு, ரேடியல் நோடு 2. அதே மாதிரி 4pக்கு 2 நோடு, 4 - 1 - 1 2 நோடு இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன அப்படின்னா, எஸ் ஆர்பிட்டாலுக்கு இப்போ 2 நோடு வந்துருச்சா, ஒரு இடத்துல டச் பண்ணுங்க. எப்பயுமே நியூக்ளியஸ்ல இருக்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் 0வா இருக்கும், ψ². ஸோ அடுத்தது இன்னொரு இடத்துல டச் பண்ணி விடுங்க, 2 நோடு கிடைச்சிருச்சு.
அடுத்து எஸ்ஸுக்கு கொஞ்சம் பீக்கா கொடுக்கணும். இதே மாதிரி பீக்கு 4 பீக்கும் இதே மாதிரி தான் 2 நோடு தான் வரப்போகுது. எடுங்க, டச் பண்ணுங்க, திருப்பி ஒன்று, அடுத்து திருப்பி ஒன்று, நல்லா ஃப்ளாட்டாக போட்டுருங்க, ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக. இதை விட ஃப்ளாட்டாக 2 நோடு இருக்கிற டி ஆர்பிட்டாலுக்கு வரும்டா. இவ்வளவுதான். இதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா L is equal to 0 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. L is equal to 0ன்னு கொடுக்க கூடாது. ஆக்சுவலா இதை எப்படி கொடுத்துருந்துருக்கணும் அவங்க அப்படின்னா லீஸ்ட் என் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். நான் கொஸ்டினை செக் பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்கு. லீஸ்ட் என் வேல்யூ, லீஸ்ட் என் வேல்யூல L is equal to 2ன்னு வருது அப்படின்னா அது வந்து எந்த ஆர்பிட்டாலா இருக்கணும்? லீஸ்ட் என் வேல்யூனா அதாவது ஒன்னுல வந்து 1 லீஸ்ட் என் வேல்யூ தான், ஆனா 1ல டி ஆர்பிட்டால் கிடையாது. ஏன்னா L is equal to Dனா அது டி ஆர்பிட்டால் குறியது. அடுத்தது லீஸ்ட் என் வேல்யூனா ரெண்டாவது ஆர்பிட்டல் ரெண்டாவது செல்ல செலக்ட் பண்ணணும் அப்படின்னா 2s 2p மட்டும் தான் இருக்கு, தேர்ட் செல்ல தான் இருக்கு. அப்போ 3D-யா தான் நீங்க எடுத்துருந்துருக்கணும். 3Dக்கு நோடு வந்து 0, கொஞ்சம் ஃபிளாட்டா இந்த கர்வ் மட்டும் தான் இருக்க முடியும். இப்போ இதுவா இருந்துச்சு, இப்போ லீஸ்ட் என் வேல்யூ இந்த தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 2 நோடு இருக்கு. லீஸ்ட் என் வேல்யூல 2 நோடு வர மாதிரி எந்த ஆர்பிட்டால் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 3s இருக்கலாம். 3s பார்த்தீங்கன்னா 2 நோடு, அதாவது 3 - 0 - 1 3s ஒருவேளை இருக்கலாம். இது அதாவது ஒருவேளை இருக்கலாம் தான், இந்த லீஸ்ட் என் வேல்யூல 3s தான் இருக்க முடியும். ஏன்னா இப்போ ஒருவேளை பி ஆர்பிட்டாலில் நீங்கள் 2 நோடு எடுக்கணும்னா 4p ஆர்பிட்டால் எடுத்தீங்கன்னா தான் 2 நோடு வரும் இல்லையா? இப்போ இங்கே பாருங்க ஒரு நோடு, இப்போ ஒரு நோடு தான் வருது அப்படின்னா இது 2s ஆர்பிட்டாலாக இருக்கலாம். ஏன்னா லீஸ்ட் என் வேல்யூங்கிறப்ப இது 2s ஆர்பிட்டாலுக்குரியது, இது 3s ஆர்பிட்டாலுக்குரியது. கொஸ்டின்ல லீஸ்ட் என் வேல்யூங்கிற வார்த்தை வந்திருக்கணும்டா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலைன்னா வாட்ஸ்அப்ல இந்த இடத்துல எனக்கு மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்க. அப்புறம் பாருங்க, இந்த டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் H2 is 430.53ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மோல் ஆஃப் H2-வை உடைக்கிறதுக்கு 430.53 கிலோ ஜூல் தேவைப்படுதான். அவங்க அதை செய்யறாங்க. எதை வச்சு செய்யறாங்க? ஒரு லைட்டை வச்சு எனர்ஜியை கொடுத்து அதை உடைக்கிறாங்க. அப்போ அதாவது ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்கு இல்லையா, ஒரு மோல் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுலை எடுத்து லைட்டை பாஸ் பண்ணி இதை உடைக்கிறாங்க, அந்த பாண்டை உடைக்கிறாங்க. அந்த லைட்டினுடைய வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க 253.7 நானோமீட்டர். இப்போ இந்த லைட்டினுடைய வேவ் லென்த் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஃபோட்டானோட எனர்ஜியை தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஃபோட்டானை வச்சு ஒரு ஹைட்ரஜனை மட்டும்தான் உடைக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு மோல் ஹைட்ரஜனை உடைச்சிருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபோட்டானோட எனர்ஜியை தான் நான் கொடுக்க போறேன். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜனை உடைப்பதற்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும்? E ஆஃப் ஹைட்ரஜன் பெர் மோல் கிடையாது, பெர் ஆட்டத்துக்கு கண்டுபிடிக்க போறேன். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது ஒரு ஹைட்ரஜனை உடைக்கிறதுக்குரிய எனர்ஜி எனக்கு என்ன தெரியும்னா பர் மோல்னா 6 × 10⁻23 ஹைட்ரஜனை உடைக்கிறதுக்கு நான் கொடுக்க போற எனர்ஜி 430.53 × 10⁻3 ஜூல் அப்படின்னு தெரியும். அப்போ ஒரு ஆட்டத்தை மட்டும் உடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும்? 430.53 × 10⁻3 டிவைடட் பை 6 × 10⁻23. இப்போ நான் இதை கேன்சல் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 71.7 × 10⁻⁻20ன்னு வந்திருக்கும். இது வந்து நான் ஹைட்ரஜனை ஒரு ஆட்டத்தை உடைக்கிறதுக்கு நான் கொடுக்க வேண்டிய எனர்ஜி. இப்போ ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி கரெக்டாக இதுக்கு இதளவு கொடுத்தாதான் உடையும், கம்மியாக கொடுத்துட்டோம்னா உடையாது. ஸோ நான் கரெக்டாக கொடுக்குறேனாங்கிறத பார்ப்போம். E is equal to hc/λ. h வந்து 6.6 × 10⁻⁻34 3 × 10⁻8. லாம்டாவோட வேல்யூ வந்து 253.7 × 10⁻⁻9. சரி, இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 253 அப்ராக்சிமேட்டாக இதை நான் வந்து 25ன்னு எடுத்துக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக 19.8 × 10⁻, இது வந்து 25ன்னு வந்திருக்கும். 25 இது ஒன்று 10⁻⁻17ன்னு போயிருக்கும் மேலே. 19.8 இது 253 நான் வந்து 25 × 10⁻10ன்னு எடுத்துக்கிறேன். 25 × 10ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது 250 கிடையாது, செய்கிறது கஷ்டமாக இருக்கு இல்லையா, அதனால் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை அப்ராக்சிமேட்டாக இதை பண்ணால் 4 டைம் வரும் அப்படி தானே? ஸோ 4 டைம்ஸ் வருது. ஸோ ரைட்டு. ஸோ 4 டைம்ஸ் 25ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 98, அதாவது 39 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். 253 அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா 0. நான் மறுபடியும் இதை வந்து 39 அந்த ரேஞ்சில் வரும் இல்லையா? 39 அந்த ரேஞ்சில் வருது. ஓகே, சரி. இப்போ எனக்கு கீழே 10 இருக்கு, அது மேலே போச்சுன்னா 0.39 × 10⁻−18 வந்திருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா இதுதான் நான் கொடுக்குற எனர்ஜி. 10⁻−18ங்கிறப்ப இதை விட இது பெருசு தான். அப்போ நான் கொடுக்குற எனர்ஜி வந்து நல்லா அதுக்கு எனஃப் எனர்ஜி கொடுக்குறேன். அப்போ
நான் வந்து கொடுத்த எனர்ஜி வந்து அதிகமாக கொடுத்துட்டேன் கொஞ்சம், அதாவது 0.39ங்கிறது அதிகமான எனர்ஜி இன்ட்டு 10⁻⁸ அதிகமான எனர்ஜி. அப்போ அது பேலன்ஸ் எனர்ஜியை வச்சு என்ன செய்யும்? ஹைட்ரஜன் ஆட்டம் உடஞ்சிட்டு அந்த பேலன்ஸ் எனர்ஜி எடுத்து கைனடிக் எனர்ஜியா மாற்றி ஓட ஆரம்பிச்சிடும். ஹைட்ரஜன் ஆட்டம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பால் செவரில் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னா நான் இன்னொரு பாலை வச்சு அதை அடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா, நான் ஃபோர்ஸா அடிக்கிறேன் அப்படின்னா அந்த பால் வெளியே வந்ததோடு இல்லாம ரொம்ப தூரம் தள்ளி போகும். செவர்ல இருந்து அது வெளியே வந்தது இல்லாம ரொம்ப தூரம் தள்ளி போகும். ஏன்னா நான் அது வெளியே வர்றதுக்கு தேவையான எனர்ஜியை விட அதிகமா கொடுத்துட்டேன். அப்போ பேலன்ஸ் எனர்ஜி அந்த பால் பிடுங்கிட்டு அதை வந்து என்ன ஆகுது? ஹைட்ரஜன் கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிக்கிடுச்சு. ஸோ இப்போ நான் கொடுத்த டோட்டல் எனர்ஜி ஃப்ரம் த ஃபோட்டான் வந்து ஒன்று இருக்கு. நான் அது வந்து உடையிறதுக்கு எடுக்க வேண்டிய எனர்ஜி வந்து 71.7. ஸோ அது 71.7, அதாவது அந்த ஒரு ஹைட்ரஜன் மாலிகுலை உடைக்கிறதுக்கு எடுத்துக்கிறது எனர்ஜி 71.7 இன்ட்டு 10⁻⁷. இதை வந்து கைனடிக் எனர்ஜியா மாத்திக்கிடுது. அதை யார் எத்தனை 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் எடுத்துக்கிடும் ஈக்குவலா. அப்போ 2 மாலிகுலும் பாதி பாதி எடுத்துக்கிடுது. அப்போ 2 கைனடிக் எனர்ஜி. ஒரு மாலிகுல் ஒரு ஆட்டம் வந்து அதாவது உடஞ்சி 2 ஆட்டமா மாறிட்டு இது பாதி எனர்ஜியை வாங்கிருச்சு, இது பாதி எனர்ஜியை வாங்கிச்சு. அப்போ 2 கைனடிக் எனர்ஜி, ஒரு மாலிகுலோட ஒரு ஹைட்ரஜனோட கைனடிக் எனர்ஜியை கேஇன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டத்தினுடைய எனர்ஜி 2ke, அவ்வளவுதான். ஸோ இப்போ இ டோட்டல் வந்து எவ்வளவா இருக்கு? 0.39 இன்ட்டு 10⁻⁻18. இப்போ இதையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 10⁻18 டேர்ம்ஸ்ல கொண்டு வந்துடுறேன். அப்படி கொண்டு வரணும்னா 0.71 இன்ட்டு 10⁻⁻18 அதிகமா இருக்கோ? ரைட். ஸோ 0.39ங்கிறது அதிகமாக இருக்கு. இங்கே ஏதாவது தப்பு விட்டுருக்கோமாங்கிறத பார்த்துக்கணும். 34, ஸோ 10⁻17. இல்லை, டோட்டல் எனர்ஜி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. 25, ரைட். ஸோ 25னா 4 டைம்ஸ் அப்ராக்சிமேட்டாக கரெக்டு தான். இல்லை, இங்கே தப்பு விட்டுருக்கோம்ல. 25ல் பண்ணுறோம் அப்படின்னா 198. ஒரு டைம் அப்ராக்சிமேட்டாக 25ல் பண்ணோம்னா ஓகே, இங்கே தப்பு விட்டுருக்கோம் பாருங்க. தட் இஸ் 8 டைம்ஸ் இல்லையா? அப்ராக்சிமேட்டாக இது 79 அப்படிங்கிற மாதிரி வரணும். 79, சாரி, நான் அதை போட்டிருக்கேன் 79. ஸோ இப்போ 79 மைனஸ் 71னா 0.08 வரும் இல்லையா? 0.08 இன்ட்டு 10⁻⁻18ங்கிறது 2 கைனடிக் எனர்ஜி. நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து 2 கைனடிக் எனர்ஜி. 2 மாலிகுலும் கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. 2 ஆட்டமும் கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. 0.08 இன்ட்டு 10⁻⁻18. இப்போ என்ன கேட்டிருக்காங்கிறத பார்ப்போம். கைனடிக் எனர்ஜியாக மாறி இருக்கு இல்லையா? ரேடியன்ட் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டு கைனடிக் எனர்ஜி. எவ்வளவு எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியா மாறி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கைனடிக் எனர்ஜியா மாறுறது என்னன்னா 0.08 இன்ட்டு 10⁻18. மொத்தமாக நம்ம கொடுத்த எனர்ஜி 0.79. ஸோ 0.79 நான் மொத்தமாக கொடுத்துருக்கேன். அதில் 0.08 இன்ட்டு 10⁻⁻18 வந்து கைனடிக் எனர்ஜியா மாறி இருக்கு. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 9 என்ன பர்சன்டேஜ் வருது? 0. இதை 8ன்னு வச்சுக்கிடும். 0.1 அப்ராக்சிமேட் பண்ணுறேன். இது 8ன்னு வச்சுக்கிட்டா இது 0.1, இது 0.01ன்னு வரும். அப்போனா இது 0.1 அப்படின்னு வருது. 0.1னா அதை பர்சன்டேஜாக மாற்றினோம்னா ஆல்மோஸ்ட் 10%. ஸோ 10% கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஒரு ஆட்டமுக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா இன்னும் மாறி இருக்கும். பட் மொத்தமாக கைனடிக் எனர்ஜி கன்வர்ஷனை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 8.76 தான். செக் பண்ணி பாருங்க, நான் ஏதாவது தப்பு விட்டுருக்கேனாங்கிறத பாருங்க. அப்படி விட்டுருந்தேன்னா அதை வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க. அடுத்தது பாருங்கடா, அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஹீலியம் பிளஸ் இஸ் 19.6 இன்ட்டு 10⁻⁻18 ஜூல் பர் ஆட்டம். த எனர்ஜி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனரி ஸ்டேட். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளுக்கு இருந்த ஃபார்முலா வந்து ஒரே ஒரு ஃபார்முலாவை தான் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்னது? En is equal to -13.6 Z² டிவைடட் பை n². இப்போ ஹீலியம் ஆட்டத்துக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம்னா -13.6 அயனைசேஷன் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்கடா. அப்போனா அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது என்னது? ஒரு ஆட்டத்துக்கு என்ன எனர்ஜி இருக்கோ அதோட லெவல்ல அதுக்கு ஆப்போசிட் எனர்ஜி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஆட்டத்தோட எனர்ஜி என்னவா இருந்திருக்கும்? -19.6 இன்ட்டு 10⁻⁻18 எலக்ட்ரான் ஜூலா இருந்திருக்கும். தட் இஸ் ஒரு ஆட்டத்தோட எனர்ஜி, ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜி அந்த ஸ்டேட்ல இருக்கிற போது இவ்வளவு இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் எனர்ஜி கொடுத்து அதை வெளியே எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ நம்ம ஆப்போசிட் எனர்ஜினா நான் வந்து
அதுக்கு மைனஸ் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட் கிடைச்சிரும். அயனைசேஷன் எனர்ஜிக்கு மைனஸ் போட்டுக்கிட்டேன்னா எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட் கிடைச்சிரும். ஸோ -13.6 இசட் ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர்னா இப்போ ஹீலியம் ஆட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஸ்கொயர் டிவைடட் பை 1 ஸ்கொயர் தட் வில் பி ஈக்குவல் டு -19.6 into 10 to the power -18. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா ஜூல்ல. இப்போ அப்பனா நான் என்ன பண்ணலாம், -13.6 யூஸ் பண்ற இடத்தில் எல்லாமே நான் -19.6 into 10 to the power -8 divided by 4 யூஸ் பண்ணிக்கிடலாம். சரி, இப்போ நம்ம செக் பண்ணுவோம் எந்த இடத்துல. தட் இஸ் லித்தியத்தை கேட்டிருக்காங்க. எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இந்த லித்தியம் ஆர்பிட்டல் தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல தான் இருக்கு. அப்போ அங்கே E1னா -13.6 இசட் ஸ்கொயருக்கு பதிலாக 9 வரும். அவ்வளோதான்டா. இப்போ -13.6க்கு பதிலாக அவங்க ஜூல்ல போடுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, -19.6 into 10 to the power -18 எடுத்துக்கிட சொல்லியிருக்காங்க. 18 divided by 4 எடுத்துக்கிட சொல்லியிருக்காங்க இன்ட்டு 9. அவ்வளோதான், ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 4.9 into 10 to the power -18 into 9 வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 4.9 ரைட்? எஸ், 4.9 தான். ஸோ அப்ராக்சிமேட்டாக இது வந்து 4.41ங்கிற ரேஞ்சில் வரும்டா. ஸோ இதை 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 ரைட்? 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 into 10 to the power -18 வரும். அப்படின்னா இது கூட ரிலேட் ஆகிற ஒரே ஃபார்முலா என்ன அப்படின்னா எஸ், பி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்டா. ஏதாவது டவுட்னா திருப்பி ஒருக்கா மேம் இந்த இடத்துல எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். எந்த இடத்துல தப்பு இருக்கு, இல்லை நான் பண்ணதுல ஏதாவது தப்பு இருக்கு, இல்லை நான் எனக்கு ஏன் தப்பா வருது அப்படிங்கிறத நீங்க செஞ்ச கேல்குலேஷன் பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பலாம். எப்பயுமே ஒரு சம்ம பண்றதுக்கு முன்னாடி, நான் என்னோட சொல்யூஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 5-6 டைமாவது ட்ரை பண்ணிட்டு வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும்டா. இல்லாட்டி கான்செப்ட் கிளாரிட்டி இருக்காது. ஆனா சொல்யூஷன் தெரிஞ்ச மாதிரி ஒரு இல்யூஷன் தான் இருக்குமே தவிர்த்து மறுபடியும் இதே பேஸ்ல இன்னொரு கொஸ்டின் இருந்தா பண்ண முடியாது. அதனால கொஸ்டினை பாக்குறீங்கன்னா வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட சொல்யூஷனை பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க வாட்ஸ்அப்ல. தேங்க்யூடா.